யூஸ்வலாக நம்ம ஃபோனில் ஒரு 20 கான்டாக்ட் வச்சுருப்போம், இல்லை ஒரு 30 கான்டாக்ட் வச்சுருப்போம் இல்லையா? ஸ்வைப் பண்ண கான்டாக்ட் ஒரு 1000 2000 வச்சுருப்போம். அதில் நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேருக்கு தான் காலே பண்ணுவோம். ஆனால் வந்து கான்டாக்ட் பார்த்துன்னு வச்சுக்கேன், ஒரு 300 400 500 கான்டாக்ட் வச்சுருப்போம். அந்த கான்டாக்ட்லாம் ஏன் இருக்குது எதுக்கு இருக்குன்னே தெரியாது. நார்மலாக ஒரு 10 பேர்கிட்ட பேசுவோம், இல்லை நமக்கு பிடிச்சாலும் ஒரு 4 பேர்கிட்ட பேசுவோம். சரியா? 100க்கு 99 பேர் ஃபோனில் கான்டாக்ட் மட்டும்தான் இருக்கும். பட் யாருக்கும் கால் பண்ண மாட்டோம், என்ன யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம், இல்லை வர்ற மெசேஜையும் பார்க்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம அவ்வளோ கான்டாக்ட் சேவ் பண்ணி வைக்கிறோம்? அவ்வளோ கான்டாக்ட் சேவ் பண்ணி வைக்கிறதுனால என்றைக்கு நமக்கு யூஸ் ஆக போகுது? 200 கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சாலும் சரி, 1000 கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சாலும் சரி, நம்ம கால் பண்ண போகிறது நமக்கு பிடிச்ச அந்த 10 பேர்கிட்ட மட்டும்தான். நம்ம பேச போகிறது அந்த 10 பேர் கூட இல்லை, ரொம்ப பிடிச்ச ஒரு 4 பேரோ 2 பேரோ தான். அவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு எதுக்குடா இத்தனை கான்டாக்ட்டு? ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு இவ்வளோ கான்டாக்ட் சேவ் பண்ணி எங்கே போக போகிற? யாரை கான்டாக்ட் பண்ண போகிற? அவ்வளோ பெரிய அம்பானி, பில்கேட்ஸு, இவங்க ஃபோனில் கூட இவ்வளோ கான்டாக்ட் இருக்காது. ஆனால் நீ இவ்வளோ கான்டாக்ட் வச்சுருக்க, எதுக்குன்னு தான் தெரில. கொஞ்சம் யோசிங்க. இந்த கான்டாக்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதாவது பயன் இருக்கா? இல்லை உங்கள் ஃபோனில் வெறும் இல்லை ப்ரோ, நான் 10 கான்டாக்ட் தான் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, என்ன மிஞ்சி போனால் அந்த 10 பேருக்கு மட்டும் தான் கால் பண்ணுவேன் அப்படின்னு யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் அப்படி இருக்கீங்கன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா என் ஃபோன்லேயே கிட்டத்தட்ட 450 கான்டாக்ட் வெட்டியாக தான் இருக்குது. நான் கால் பண்ணுறது என்னமோ ஒரு 10 பேர் 20 பேருக்கு தான். பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் கால் பண்ண முடியுமே தவிர மற்றபடி கான்டாக்ட்ன்றது சும்மா தான் நான் சேவ் பண்ணி வைக்கிறோம்.